நம்ம அரவிந்த் வந்துட்டு இப்போ மல்லிய கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்தது என்ன ஏது அப்படின்றத விசாரிக்கும்போது தான் தெரிய வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலையில இருந்து சாப்பிடாததுனால மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, ஒரு பக்கம் நம்ம விஜய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி இவங்க எல்லாருமே பயங்கர பதட்டத்துல இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கும்போது அன்னபூர்ணி இருந்துட்டு மல்லிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறிட்டாங்க. ஒரு பக்கம் விஜயும் ரொம்ப பதறிட்டாரு. ஆரம்பத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயத்த எல்லாத்தையுமே அமைதியா வந்து விட்டுருந்தாங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு எதுனா ஒண்ணு அப்டின்னா, அந்த அளவுக்கு துடிச்சு போக மாட்டாரு. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே துடிச்சு போயிறாரு. ஒரு பக்கம் டாக்டர் கிட்ட எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிய காப்பாத்துங்க அப்டின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனா, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மல்லிக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் எதுவும் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அங்கருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அடுத்ததா இது வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்பிச்சு விட போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன விழா நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விடலாம் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தன்னோட மனசுக்குள்ள ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, வலி எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருந்துச்சு. விஜய் இருந்துட்டு இந்த மாரி நீ கூப்பிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுக்காத. அது மட்டும் இல்லாம வெண்பா கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன். வெண்பா தான் ஃபோன் பண்ணா. அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா, மல்லி சொன்னதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கேட்டாரு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ரஞ்சிதா இருந்துட்டு இப்போ செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கா. ஏன்னா, நம்ம மல்லிய அதாவது வெண்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாடம் கத்துக் குடுத்ததுலருந்து, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோம் ஒர்க்லாம் எழுத வைப்பாங்க இல்லையா? அதுலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் மல்லி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்லும்போது, இப்போ இந்த ரஞ்சிதாவால வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியல. விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போதும், விஜயும் இருந்துட்டு "ரஞ்சிதா கிளம்பு" அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேணாலும் பண்றதுக்கு இவங்க ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம மல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா மயக்கம் போட்டு விழுந்தாங்களா? இல்ல ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் ஏதாச்சும் பிளான் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்ணாங்களா? அப்படின்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.